ஒழுங்கின்மை நல்லது கிடையாது, கெட்டது. அடுத்து வெறுமை நல்லது கிடையாது, கெட்டது. சரிங்களா? ஆமாம். இருள் நல்லது கிடையாது, கெட்டது. சரிங்களா? ஆமாம். எது நல்லது? வெளிச்சம் நல்லது. ஆமேன். கையை தட்டி ஆமேன். தேவன் இந்த ஒழுங்கின்மையான வெறுமையான இருளான இந்த பூமியில் ஒன்றை உண்டு பண்ணார், அதுதான் வெளிச்சம். வெளிச்சம் வந்ததுன்னா அப்படியே எல்லாம் மாறுது. தேவன் உண்டு பண்ணதே வெளிச்சத்தை தான். ஏன்னா இருள் இருக்குது, ஒழுங்கின்மை இருக்குது, வெறுமை இருக்குது. அதை நிரப்பணும், ஒழுங்காக்கணும். ஆமாம். இருளையும் விரட்டணும். இன்னும் சொல்லப்போனால் இருள் போயிட்டுனாலே பாதி ஒழுங்கின்மை சரியாயிரும். வெளிச்சம் வந்துட்டுனாலே பாதி ஒழுங்கின்மை சரியாயிரும். கையை தட்டி ஆமேன். கர்த்தரை பற்றின வெளிச்சம் நமக்குள்ளே வந்துட்டுனாலே ஒழுங்கின்மையெல்லாம் காணாமல் போயிடும். அவரை குறித்த அறிவு தான் வெளிச்சம். அதனால தான் அறிவே நித்திய ஜீவன் அப்படின்னு வசனம் சொல்லும்.